Hi, hello, welcome back to my channel Aari Creators. This is Rakvi. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரேம் வந்து நம்ம ஆரி கிளாத் அதாவது டிசைன் பண்ணுறதுக்கு கிளாத்தில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ளவுஸில் வந்து மார்க்கிங் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பேக் நெக், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 ஸ்லீவ்ஸையும் இந்த கார்னரில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி, இதில் வந்து 18 இன்ச் ஃப்ரேம் ஒன்று இருக்குது அண்ட் 16 இன்ச் ஃப்ரேம் ரெண்டானா இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரேம் ரெண்டையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நெக்கில் எந்த ஒர்க்கும் தேவையில்லை. அதாவது இந்த நெக்கில் வந்து எந்த ஒர்க்கும் தேவையில்லை. இதில் வந்து பைப்பிங் வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி பார்ட் இருக்குல்ல, இதை வந்து ஃபுல்லாட்டு புட்டாஸ் வச்சு கவர் பண்ண சொல்லியிருக்காங்க. குட்டி குட்டி புட்டாஸ் போடணும். ஸ்லீவ்ஸ்லேயும் அதே மாதிரி தான், ஸ்லீவோட எண்டிங்கில் வந்து பைப்பிங் வரும். ஸோ ஃப்ரண்ட் நெக்குலையும் நமக்கு அதே மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இப்போ வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து 18 இன்ச் ஃப்ரேம், இது வந்து நமக்கு 18 இன்ச் ஃப்ரேம். ஸோ இந்த 18 இன்ச் ஃப்ரேம் தான் நான் பாடி பார்ட் ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இது 18 இன்ச் ஃப்ரேம் தான் கரெக்டாக இருக்கும். 16 இன்ச் ஃப்ரேம் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இதை பிரிக்கும்போது இதாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு லாக் வச்சு இந்த லாக் போர்ஷன் வந்து நமக்கு மேலே வரணும். இந்த கீழே இருக்கக்கூடிய பிளைன் போர்ஷன் ரேப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, இது வந்து நமக்கு கீழே வரணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாக்கை வந்து நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக வச்சுக்கிட்டு இதை வந்து கிளாத்துக்கு கீழே வைக்கணும். கிளாத்துக்கு கீழே, அதாவது எனக்கு இங்கே மேலே தேவையில்லை, கீழ் பார்ட்டு தான் எனக்கு தேவை. அதனால நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன். அதாவது இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு கவர் ஆகணும். ஸோ இன்னும் எனக்கு பாடி பார்ட் வந்து இந்த 18 இன்ச் ஃப்ரேமில் ஃபுல்லாக கவர் ஆகலை. இப்போ நமக்கு ஆரி காட்டில் போடுறோம் அப்படின்னா ஃபுல்லாக நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாட்டு கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ளவுஸ் டிசைனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆரி காட்டில் தான் ட்ரை பண்ணணும். 18 இன்ச் ஃப்ரேமில் கூட ஒருவேளை சின்ன சைஸாக இருக்கிறாங்க, எள்ளு தான் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம வந்து தாராளம் 18 இன்ச் ஃப்ரேமில் போடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக ஆரி காட் தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரிமைனிங் பார்ட்டிலலாம் வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் இன்னொன்று தனியாக போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி போட்டாச்சு. நமக்கு பார்ட் வந்து கவர் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதை வந்து மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணின பிறகு இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்மளோட இந்த கையை வச்சு இந்த 2 ஃப்ரேமும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி நேராக இந்த மாதிரி நேர் டைரக்ஷனில் தான் நம்ம வந்து பிடிச்சி இழுக்கணும், டைட் பண்ணணும். கிராஸில் பண்ணோம் அப்படின்னா கிளாத் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ சில ப்ளவுஸுக்குள்ளே சில சாரீ கூடயே வரக்கூடிய ப்ளவுஸ்லாம் கூட பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் சில கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியான துணியிலலாம் போட்டு கேட்டாங்க அப்படின்னா அந்த கிளாத்தை நம்ம வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம அதுக்கும் நம்ம தானே பொறுப்பு. ஸோ அதனால் நம்ம போடும்போதே நல்லா கவனமாட்டு அதை வந்து இழுத்துக்கணும். ஒரு நார்மல் சாதா லைனிங் துணியில் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து துணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு இன்னுமே யூஸாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே வர பாடி பார்ட் வந்து முடியுது. ஸோ எனக்கு இந்த ஃபுல் பார்ட் நான் கவர் பண்ணணும், அதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஓரளவு சுருக்கமே இல்லாத அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டைட் பண்ணிக்கிட்டு பாருங்க இந்த இடத்த இப்படி லாக் பண்ணணும். அப்போ இங்கே வந்து ஃப்ரேம் நமக்கு டைட் ஆயிரும். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப ப்ரெஸ் இழுத்துறாதீங்க. ஏன்னா துணியை நம்ம இங்கே லாக் பண்ணிட்டோம், கொஞ்சம் டைட் பண்ணிட்டோம். அதனால நமக்கு வந்து திரும்ப இழுக்கும்போது கிளாத் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. சில சில்க் காட்டன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆயிரும். அதனால் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மெயின் இப்படி நமக்கு
தட்டும்போது ஒரு டப் டப் டப்னு சவுண்டு கேட்கும், டம் டம் டம்னு சவுண்டு கேட்கும். ஸோ நம்ம அப்படி கேட்டுச்சுனாலே நமக்கு வந்து கிளாத் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதனால என்ன யூஸ்னால், நம்ம அப்படி டைட் பண்ணிவிட்டு நம்ம அப்படி போடும்போது நமக்கு வந்து உள்ளே வந்து நூல் எதுவும் சிக்காமல் மேலே அப்படி நமக்கு போடுறதுக்கு வசதியாட்டு வரும். அதுதான் இதில் இருக்க பெரிய ப்ளஸ்ஸே. அதனால் ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போதே நல்லா கவனமாட்டு பார்த்து கொஞ்சம் நிதானமாட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சுருக்கம் இல்லாத அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு இங்கே மறக்காமல் டைட் பண்ணுங்கள், இல்லைன்னா நமக்கு வந்து அது லூஸ் ஆகிடும். சரிங்களா? அதை மட்டும் கவனமாட்டு பார்த்து டைப் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான். இதுக்கு பிறகு வந்து இப்போ நம்ம ஒரு பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கில் இப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னா இடம் சின்னதாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் நெருக்கமாக போட்டிருக்காங்க. நெருக்கமாக போட்டிருக்கும் போது கண்டிப்பாக நம்ம 18 இன்ச் ஃப்ரேம் யூஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து 16 இன்ச் ஃப்ரேம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆகணும். 16 இன்ச் ஃப்ரேம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது கிளாத் அட்டாச் பண்ண வேண்டிய வரும். ஸோ கிளாத் எங்கெல்லாம் அட்டாச் பண்ண வேண்டிய வரும்னா, இந்த பக்கம் ஒரு கொஞ்சம் துணி அட்டாச் பண்ணணும், இந்த பக்கம் கொஞ்சம் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேமை போடணும். இங்கே பாருங்கள், ஃப்ரேம் வந்து நமக்கு இங்கே இருக்குது பார்ட். நம்ம இப்படி போடுறோம் அப்படின்னா இங்கேயும் அட்டாச் பண்ணணும், இங்கேயும் அட்டாச் பண்ணணும். பண்ணினா தான் நமக்கு இந்த ஃப்ரேமு போடவே முடியும். ஸோ அதுக்கே இந்த இது வந்து துணி வந்து அட்டாச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். அதை நான் வந்து இந்த கண்டினியூ பார்ட்டில் நான் போடுறேன். அதுக்கு பிறகு இங்கே நம்ம ஸ்லீவுக்காக இருந்தாலும் அப்படி தான். ஸ்லீவ் வந்து எனக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச் ஃப்ரேம் தான் தேவைப்படுது. 16 இன்ச் ஃப்ரேம் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ண முடியாது. ஸோ 18 இன்ச் ஃப்ரேம் தான் நான் போட்டாகணும். அப்போவும் எனக்கு இந்த பக்கம் வந்து கிளாத்து நமக்கு எக்ஸஸாக இருக்கணும். இருந்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா டைட் பண்ணதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதுக்காகவேட்டு மறுபடியும் நான் இந்த பக்கம் துணி அட்டாச் பண்ணுவேன். இந்த பக்கமும் அட்டாச் பண்ணணும், இந்த பக்கமும் அட்டாச் பண்ணணும். ஸோ கிளாத்தை அட்டாச் பண்ணி தான் நம்மளால் ஃப்ரேமை போட முடியும். இப்போ சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது போடுற மாதிரி இருக்கும். இல்லை ஹாஃப் ஸ்லீவாக இருக்கும், அப்படிலாம் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி எல்போவை தாண்டி தான் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிளாத்தை அட்டாச் பண்ணி தான் போடணும். ஸோ கிளாத்தை அட்டாச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோவை நான் இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் கிளாத்தில் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.